அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடல்நிலை ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாச்சு. இதுக்காக அவரை மருத்துவமனையில சீக்கிரட்டா சேர்த்திருக்காங்களாம். இதற்கிடையே இது தொடர்பா வெள்ளை மாளிகை தரப்புல இருந்து மிக முக்கியமான விளக்கம் கொடுத்திருக்காங்க. மத்திய கிழக்குல அமெரிக்க போரை நடத்தி வராங்க. கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியில ஆரம்பிச்ச போர் இன்னும் தொடருது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த ஈரான் மீது தொடர்ச்சியா தாக்குதல் நடத்துறாங்க. இந்த நிலையில ட்ரம்ப் தான் நேரடியா எல்லாமே கண்காணிச்சிட்டு வராரு. ட்ரம்ப் எப்பவுமே வார இறுதியில கோல்ஃப் விளையாடுவாரா. இந்த வாரம் அவர் அதை பண்ணவே இல்லையாம். உடல்நிலை தொடர்பான பழைய வீடியோவும் பரவுச்சு. ஒரு பக்கம் போர் போய்கிட்டு இருக்கு, உடல்நிலை இப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கு. ரொம்பவே கவலையை ஏற்படுத்தினதா நிறைய பேர் தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்பா அமெரிக்க மக்களுக்காக அவரு கடினமா உழைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த உழைப்பாளி உங்களால பார்க்க முடியாது. இந்த ஈஸ்டர் வார இறுதியில் அவர் வெள்ளை மாளிகை மற்றும் ஓவல் அலுவலகத்துல இடைவிடாத மக்களுக்காக வேலை செஞ்சாரு. கடவுள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பதிவிட்டு இருந்தாங்களாம். ட்ரம்ப் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாம். 79 வயதுக்கு இப்படியா? இந்தியாவில் 80-85 வயசை கடந்தாலும் பதவியில ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். அமெரிக்காவில் எப்பவுமே அதிபரோட உடல்நிலையா நாட்டு மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்களாம். உலகோட வல்லரசு நாடுகள் ஒன்றான அமெரிக்காவை வழிநடத்துற நபர் முழு உடல் தகுதியோட இருக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களோட எதிர்பார்ப்பாம். இது காரணமாவே அவரோட உடல்நிலை தொடர்ந்து பேசு பொருளா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் எப்படி இருக்காரு, என்ன நடந்திருக்குன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.